வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக ஒரு பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது 15 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குறைவான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக ஒரு ஹல்வா செய்யலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே 8 பிரெட் எடுத்துருக்குறேங்க. ஓரங்களில் எல்லாம் கட் பண்ணலைங்க, அப்படியே தான் சேர்க்க போகிறேன். அப்படியே சின்ன சின்னதாக பிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச எல்லா பிரெட்டையும் இது போல் சின்ன சின்னதாக பிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக நான் கூட 2 ஏலக்காய் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோட்டில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது போல் இருக்கணும். ஏதோ ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4-5 முந்திரி பருப்பு, 2 பாதாம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்திருக்கிறேங்க. லைட்டாக பல்ஸ் மோட்டில் அரைச்சிருக்கிறேன். 10 திராட்சை சேர்த்துருக்குறேங்க. இதெல்லாம் நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. திருப்பியும் அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சோம்ல பிரெட்டு, அதை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம். இந்த கப் அளவில் 1 கப் அளவு வந்துச்சுங்க. இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், நல்லா வறுபடாது. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கையால் எடுத்து இது போல் நசுக்கி பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு மாதிரி இருக்குங்க, கொரகொரப்பாக இருக்கும். இந்த அளவு வரை நீங்கள் வறுத்துக்கணும். இது போல் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பூசி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நான் நாட்டு சக்கரை 1 கப் அளவு சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. 1 கப் அளவு பிரெட் எடுத்தனில் அந்த 1 கப் அளவு பிரெட்டுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா பிரெட் அல்வா செய்யும்போது ரொம்ப கெட்டியாயிருங்க, வரன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது பாகுபதமெல்லாம் தேவையில்லைங்க, லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். இந்த சர்க்கரையில் இருக்கிற குப்பை தூசு இதெல்லாம் எடுக்கிறக்காகத்தான், மண் மாதிரி நிறையா இருக்கும், அதுக்காகத்தான் இது காய்ச்சறது. பாகுபதமெல்லாம் இல்லை. லைட்டாக இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த பிரெட்டை அடுப்பில் வச்சுட்டு இப்போது இந்த சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாவு கெட்டி ஆக ஆக தீஞ்சறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்புங்க. நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் பாலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ச்சின பால் தாங்க சேர்க்கணும், பச்சை பால் சேர்க்கக்கூடாது. காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா திரிஞ்சறக்கான வாய்ப்பு இருக்குது, பால் திரிஞ்சிரும். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். நெய் 1 முட்டை சேர்த்துடக்கூடாதுங்க, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிருங்க, அடி பிடிச்சிக்கும். திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதே போல் நல்லா கிளறி விட்டுறலாம். லைட்டாக இது போல் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. நட்ஸையும் சேர்த்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது போல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இடையிடையே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நந்து பாப்பா கிச்சன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.